எல்லாருக்கும் ஆத்ம வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ப இந்த யோகம் கத்துக்கிட்டவங்க, இந்த கிரியா யோகத்த வந்து எப்படி கிரியான்றது ஜஸ்ட் ஒரு பேரு. கிரியான்றது பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட்ல தொடர்ச்சியா பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. இப்ப இந்த யோக கலைகள்லாம் சித்தர்கள், சாய்பாபா ஆகட்டும், பெரிய பேர் நான் ஏன் சாய்பாபா, பாபாஜி இந்த மாரி பெரிய பெரிய பேர்லாம் சொல்றேன்னா, ஏன்னா நெறைய பேர் வந்து தப்பா வந்து நெறைய நாலேட்ஜ தவறா வந்து கெயின் பண்ணியிருக்கீங்க. அந்த நாலேட்ஜ் தேவ. அப்படி ஒருத்தர் இருக்காரு, அப்படி அவருக்கு ஒரு சிலை இருக்குது, இந்த மாரி பண்ணுறோம், இதெல்லாம் தேவ. இதெல்லாம் வந்து ஒரு பேஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா வந்து கலியுகத்தில மக்களுக்கு வந்து அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது கடவுள்னா என்னன்னு. அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு கடவுள் இருக்குன்னு நம்ம இந்தியால நம்புறாங்களே. ஆமா, நானே அநேக நாடுகள்ல கடவுள்னு ஒண்ணு இருக்குன்றத நம்புனது இந்தியானால தானே. ஸோ, சித்தர்கள் வந்து ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க அறிவா. பட் ஆஃப்டர் தட் என்னன்றது கூட தெரிஞ்சுக்கணும் மனுஷன். ஏன்னா கடவுள யாரும் பார்க்கல. இப்போ கிரியா அப்படின்றது என்ன? தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பயிற்சிகள். அதனால ஒரு யோக கலை அப்படின்றது சாதாரணமா எல்லாராலயும் பண்ணிட முடியாது. அது வந்து மொத்தமும் ஒரு 200 இல்ல 208ஓ, 210ஓ அத்தன பயிற்சிகள் இருந்தத சுருக்கி, சுருக்கி, சுருக்கி இன்னைக்கு கலியுகத்தில அட்லீஸ்ட் மனுஷங்க இது பண்ணா பவர்ஃபுல்லா தப்பிக்கலாம் அப்படின்ட்டு சயின்டிஃபிக்கலா ப்ரூவன் பண்ண ஒரு டெக்னிக் தான் இந்த கிரியா யோகம்ன்றது. மத்தபடி வேற எதுவும் இல்ல. அப்போ இந்த பயிற்சிகள், இந்த கலைகள தான் வந்து சித்தர்கள், எத்தனையோ குருமார்கள், யோகிகள், ஞானிகள்லாம் வந்து குடுத்துட்டு போனாங்க. பாடல்கள் மூலியமா சித்தர்கள் சொன்னாங்க. ஆனா பண்ணது என்ன? எல்லாரும் அடைஞ்சு பண்ணது இது ஒண்ணு தான். இத தாண்டி எதுவும் யாரும் பண்ணல. சரி இது பண்ணா என்ன அப்டின்னா, பேசிக்கா வந்து உடம்பு. இந்த உடம்புன்றது வந்து நம்ப புரொடெக்ட் பண்ணிக்க முடியும். எதுக்கு உடம்ப புரொடெக்ட் பண்ணணும் அப்டின்னா, இந்த உடம்பு இல்லாத நீங்க எதுவும் செய்ய முடியாது. நீங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க செத்த பிறகு அப்ப எப்டி இந்த உடம்புன்றது நம்ம கையில இல்லாம போகுது? அப்போ உள்ள இருந்து இவ்வளோ காலமா என்ன அப்டின்றது தான் ஒருத்தருக்கு கேள்வி வரணும். சாவு அப்படின்னு வச்சதும் அதுக்கு தான். ஒருத்தர் செத்து போனா 10 பேர் போய் அங்க ஹெல்ப் பண்றது, அழுவுறது. இந்த ரிச்சுவல்ன்றது வந்தது அந்த மாரி தான். ஒருத்தன் தெரிஞ்சுக்கோங்க. இங்க ஒண்ணுத்தையும் எடுத்துட்டு போ முடியாது. வாழ்ற வரைக்கும் அப்படி வாழுங்க. அந்த பிரின்சிபல்ஸோட வாழுங்க. எல்லாரையும் அன்பா பேசுங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னிக்ஸ் தான் வந்து கிரியால நான் கத்துக்கிட்டது. நான் கத்துக்கிட்டது. ஆனா என்ன, தனிமை அப்படின்றது ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். ஒன்ஸ் அந்த தனிமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா, நீங்க இறைவனோட ஈஸியா தொடர்பு கொள்வீங்க. மனுஷனோட நீங்க நெறைய இருக்க என்ன ஆகும், உங்களுக்கு இறைவனுடைய வழிபாடே வந்து தவறா போயிடும். எப்பயுமே வந்து தனித்து இருக்கணும். தனித்து கத்துக்கணும். நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். கஷ்டமா இருக்குங்க ஆனாலும். நம்ம வந்து இப்போ தனியா இருக்கோம் அப்படின்றது வந்து சொல்றது ஈஸி. நிஜமா நீங்க தனியா இருந்து பாருங்க. ஏன்னா நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். நீங்க நிஜமா தனியா இருக்கும்போது நீங்க தனியா இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து இறைவனுடைய கான்டாக்ட்ல இருப்பீங்க. அந்த இறைவன் அப்படின்றது வந்து உங்களுக்குள்ள இருக்கிற சோல் தான். இத தேடிக்கிட்டே, தேடிக்கிட்டே, தேடிக்கிட்டே அத நெருங்க, நெருங்க என்ன ஆகும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைன்றதே அவ்ளோ இவ்ளோ இருக்காடா வாழ்க்கை. இந்த வாழ்க்கை எவ்ளோ நன்றி கடன் இருக்கு இந்த வாழ்க்கைக்கு. அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்ப இந்த யோகம்ன்றது என்ன? இந்த யோகம்ன்றது ஓவரால் எல்லாருமே பண்ணக்கூடிய தினமுமே எப்படி வந்து நம்ப இப்ப நீங்க தினமுமே வந்து ஒரு ஒர்க்குக்கு போறீங்க. நான் என்ன சிம்பிளா சொல்றேன்னா, ஒரு வாழ்க்கையில ஒரு யோகம்ன்றது தேவையான்னா, வாழ்க்கையில முதல் தேவையான விஷயம் வந்து உணவு. 2வது தேவையான விஷயம் வந்து போட்டுக்கிற க்ளோத்ஸ். 3வது தேவையான விஷயம் வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு. 4வது தேவையான விஷயம் ஒரு மனைவி. 5வது தேவையான விஷயம் வந்து குடும்பம். இதெல்லாம் வந்து தேவைகளுங்க. வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தேவைகள். அதே மாரி ஒரு கேர்ள்ஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து அவங்க ஸ்பிரிச்சுவலுக்கு வரணும் அப்டின்னா என்ன பண்ணணும்? அந்த ஒரு பொண்ணுங்க வந்து தேடணும் ஃபர்ஸ்ட்டு. நம்ம வந்து அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட்டு ஸ்பிரிச்சுவலா இருக்குமா? ஸ்பிரிச்சுவல்னா என்ன? கோவில் கிடையாது. பக்தி கிடையாது. பக்தின்றது அவசியங்க. பக்தின்னா என்ன? இறைவன் தான் எனக்கு எல்லாமே. என்ன பார்த்துட்டே இருக்காரு, என்ன பார்த்துட்டே இருக்காரு, என் கூடயே இருக்காரு அப்படின்னு நம்புறது. யாரோ இறைவன் நம்புறது. ஸ்பிரிச்சுவல்ன்றது நான் தான் எனக்குள்ளேயே இருக்கு அப்படின்றத நம்பி, அத நான் தேடப் போறேன் அப்படின்ற பயணம் தான் இந்த கிரியா யோகம்.